யாரா வாசல்ல பூத்தொட்டி வச்சது? பூத்தொட்டியா? ஓ, உயிரல தம்பியா? குழம்பிட்ட. வாங்க. இப்ப நான் எதுக்கு பெல் வச்சேன் சொல்லு? மறந்து அடிச்சிருப்பீங்க. நான் தான் முன்னாடியே வாடகை கொடுத்துட்டேனே. கொடுத்துட்டா அடி மோட்டர் போட்டு இப்படிதான் என் கண்ணு முன்னாடி தண்ணி வேஸ்ட் பண்ணுவீங்களா? ஐயோ, என் மூத்த பொண்ணு சக்தியோட வேலை. சார்ஜர் வைப்பாளா, சுவிட்ச் ஆன் பண்ண மறந்துடுவா, மோட்டரை போடுவா, ஆஃப் பண்ண மறந்துடுவா, ஃபேனை போட்டுட்டு. போதுமா? வீடு எந்து ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு. அதானே என் வீடு மாதிரி நல்லா பாத்துக்கிறேன். பத்திரத்தெல்லாம் மாத்த கூடாது, வாடகை மட்டும் தான் கொடுக்கணும். ஓஹோ, சரியா? நைட்டு சாப்பாடு என்ன வேணும்? இட்லி, தோசை, சப்பாத்தி? 3 இல்ல, ஆப்ஷன் ஒண்ணுதான். சப்பாத்தி, தோசை, இட்லி. ஓகே, அப்ப பொங்கல். உனக்கு இல்லடா, உனக்கு வந்து பிரெட் ஆம்லெட் தான். பொங்கல் லிஸ்ட்லயே இல்லையே. ஓட்டு ஒவ்வொன்னு விழுந்ததால இந்த கமிட்டி பொங்கல்னு முடிவெடுத்துருச்சு. ஐயோ அம்மா, நைட்ல பொங்கல்லாம் வேண்டாமா? சரி, அப்பா சப்பாத்தினால நானும் சப்பாத்தி. நானும் சப்பாத்தி. 3 ஓட்டு விழுந்துடுச்சு. கமிட்டி சப்பாத்தி என முடிவெடுத்திருக்கிறது. எனக்கு தோசை தான் வேணும். ஓகேம்மா, நீ தோசையே சாப்பிடு. ஏங்க, அவளுக்கு அவ கணக்குல 50 ரூபா கொடுத்துருங்க. அவ ரோட்டு கடைக்கு போய் தோசை சாப்பிட்டு வந்துட்டும். போமா? 8, 8:30, 9. அது என்னது? நான் சமைச்சா 9, எவ்வளவு ஒருத்தி வந்து ஹெல்ப் பண்ணா 8:30, எல்லாரும் வந்தா 8. 8. ஓகே, 8. நானும் 8. அப்ப நானும் 8. ஓகே, கம் ஆன். எதுக்கு நான் ஸ்டாக் பண்ணிருக்க? பிடிச்சிருக்கு. இது சொல்ல 13 மாசமா? என் ஜாதகத்திலே எழுதியிருக்கு நான் அடங்காப்பிடாரின்னு. எனக்கு வர வந்தா அடங்கி போகணும்னு. எங்க அம்மா எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்தாங்க என்ன மாத்தலான்னு, முடியல. இப்ப அவங்க மாற ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு ஏத்த மாதிரி. இப்படி ஒரு பொண்ணை தேடி பிடிச்சி பார்த்து கல்யாணம் பண்றது தான் என் ஆம்பிஷன். யாரா நீ? காஃபி. 10 நிமிஷத்துல ஒரு ஜூஸ் தரியா? ஜூஸ். 10 நிமிஷத்துல ஒரு சூப் தரியா? சூப்பு. மோர் தரியா? மோர். ஒரு பிளாக் காபி தரியா? பிளாக் காஃபி. கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கலாமே. நானும் பார்த்துனே இருக்கேன், ஓவரா பேசிட்டே போறேன். எங்க அப்பா ரோட்ல சேசிங்க படுத்துற பெரிய பாடா நீ. ப்ளீஸ் பராசக்தி, படிக்கிற பொண்ணுன்னு பார்த்தா மட்டை பண்ற அளவுக்கு பேசுது. என் மதுராளிங்க அக்கான்னு பாக்குறான் இல்ல. அச்சு மூஞ்செல்லாம் உடைக்கிறதுல மூடின்னு போயிருங்க இருந்து. அங்கிள், என்ன வளர்ப்பு இது? பப்ளிக் ரோடுலாம் பார்க்க மாட்டேன், அசிங்கமாயிடும். உள்ள போங்கப்பா. என்ன பாக்குறீங்க? போங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் மூஞ்சிலே காரி துப்புறதுக்குள்ள ஓடி போயிடு. காரி என் மூஞ்சில. மதுமிதா எனக்கானவ. குறுக்க யார் வந்தாலும் செத்துருவீங்க. இந்த மூஞ்சி எத்தரும் அழகா இருக்கும், ஆசிட் வச்சா அழகா இருக்கும். அடிக்கிறேன். அப்பா பாருங்க, இப்ப கூட கெட்ட வார்த்தை திட்டுறா. இங்க உட்கார்ந்து சுமாரு இதோ வரேன் இரு. உனக்கா அங்க போய் சண்டை போட்டேலாம் என்ன சொல்லும்? வண்டா பெரிய இவ மாதிரி. நான் சண்டை போட சொன்னானா? ஐயய்ய, இப்படி எல்லாம் சண்டை போடக்கூடாதுமா. நீ வந்து கத்தி எடுத்துக்க, நீ வந்து அருவாமனை எடுத்துக்க. 2 பேரும் இப்படியே ரோட்டுக்கு போய் அங்க வெட்டிக்குங்க. அப்பதான் ரீல் எடுத்து போடுவாங்க, வைரல் ஆகும். அப்படியா? அப்பா பாருங்க, இப்ப கூட கெட்ட வார்த்தை திட்டுறா. இங்க உட்கார்ந்து சுமாரு இதோ வரேன் இரு. உனக்கா அங்க போய் சண்டை போட்டேலாம் என்ன சொல்லும்? வண்டா பெரிய இவ மாதிரி. நான் சண்டை போட சொன்னானா? ஐயய்ய, இப்படி எல்லாம் சண்டை போடக்கூடாதுமா. நீ வந்து கத்தி எடுத்துக்க, நீ வந்து அருவாமனை எடுத்துக்க. 2 பேரும் இப்படியே ரோட்டுக்கு போய் அங்க வெட்டிக்குங்க. அப்பதான் ரீல் எடுத்து போடுவாங்க, வைரல் ஆகும். அப்படியா? அப்படியே பாத்துக்கிட்டு இருந்தா இந்த வீட்ல யாரோ அந்த பாட்டில வாங்கி வச்சு குடிச்சிருக்கீங்க. அப்பாவா மகளுகளா? ஏய், நான் அடிச்சா ஹாட் தான் அடிப்பேன். பசங்க வளர்ந்த அப்புறம் அதே நிப்பாட்டியாச்சுன்னு உனக்கு தெரியல. இது வரைக்கும் நான் எத்தனை ஷாக் கொடுத்துருப்பேன். நான் பண்ணியிருந்தேன்னா நான் தான் சொல்லிட்டு போயிட்டே இருந்திருப்பேன். சத்தியமா நான் பண்ணல. என்னடி பேசாம இருக்க? பேசாம இருக்கேனா? ஏமா, நான் வாங்கி குடிச்சிட்டு அப்புறம் எப்படிமா பேச முடியும்? வைன் குடிச்சா கலர் ஷைனிங்கா மாறும்னு ஃப்ரெண்டு சொன்னா, அதனால வாங்கி காலையில 2 மூடி சாப்பிடுவேன். தப்படி நான் குடிக்காரி எல்லாம் இல்ல. என்னாச்சு? என்னங்க? என்னோட அக்கா உடம்பு சரியில்லையா? அதுக்கே இவ்வளவு லாகு? டக்குன்னு சொல்ல வேண்டியதானே?
பார்க்க ஊருக்கு போகணுமா? ஏன் யோசிக்கிறீங்க? நல்லா போயிட்டு வாங்க. ஏய், நீங்களும் போறீங்களாடி? போகணும். ஏன்னா உங்க அத்தை மாதிரி ஒரு அத்தையை இந்த உலகத்துல எங்கேயுமே பார்க்கவே முடியாது. மூத்தவ நீ பிறந்தியா? 3 வயசுல வந்து பார்த்தா. 2வது நீ பிறந்தியா? 4.5 வயசு வரைக்கும் வரல. வாயமுடு. ஆமா, என்னதான் வாய முட சொல்லுவீங்க. வாக்கப்பட்டா உங்களுக்கு தான் வாக்கப்படுவேன்னு வந்து வாக்கப்பட்டோம் பாருங்க. என்ன திட்டுங்க. நாங்க அங்க கண்டிப்பா வரணுமா? வேணாம். அதானே. ஒரு 1/2 கிலோ மட்டன் வாங்கி குழம்பு வச்சு சாப்பிட்டு நிம்மதியா படுத்துட்டு தூங்கு. எனக்கு அப்புறம் ஆத்திரத்துக்கு வரணுமான்னு தானே கேட்டேன். இப்ப எதுக்கு கால்னு கத்துறீங்க? சுதந்திரம் எங்க அக்கா செத்து கிடக்குன்னு பாக்குறேன். வா, உங்க அக்கா போனதுக்கு நாங்க என்னப்பா பண்ண முடியும்? கூடவே துணைக்க வேணா நானும் போகவா? எல்லாரும் ஒரு நாள் போய் தானே ஆகணும். சரி பஸ்ஸ பிடிச்சு வர வேலையை பாருங்க. இந்த பஸ் எல்லாம் முடிச்சுக்கிட்டு வர முடியாது. பஸ் ஸ்டாண்ட கொண்டு போய் செங்கல்பட்டுல போட்டிருக்கான். கார்ல தான் வருவேன். என்னது? என் பிள்ளைங்கள சேஃப்டியா இங்க இருந்து இட்டுன்னு வரணும்னா கார்ல தான். காசுக்கு எங்கடி? இன்னைக்கே எடுக்கிறாங்களா? ஆமா. ஆமா, இல்லன்னா நாரி போயிடும். என்ன சொன்ன? என்னோட அக்கா நாரி போயிடுமா? எஸ்கேப். எஸ்கேப்பா? எஸ். ஏய், நீ யாரு? உயிர் உலாக். எத? உயிர் உலாக். அக்கா போலீஸ். சொல்லி வையே. என்ன? வந்தோன்னு வெட்டிப்புடுவன்னு. அததான் நானே எதிர்பார்க்கறேன். பிரிட்டிஷ் வாடா. இவங்களுக்கு வீடும் கொடுத்து வாசலும் கொடுத்து வாடகையை லேட்டா வாங்கி தண்ணியை வேஸ்ட் பண்ணி கரண்ட் பில்லையும் கட்டாம கடைசியா என்னையே கார்ல முட்டை வச்சுட்டாங்களே. சித்தப்பா சித்தப்பா இல்லம்மா, அப்பாதான். எங்க இருக்கீங்க? எப்போ வருவேங்க? இன்னொரு 2 மணி நேரம் ஆகும்பா. பசிச்சுதா? அதான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஹோட்டல் இருக்கீங்களா? ஹோட்டல்லாம் இல்லப்பா. அம்மா வீட்ல இருந்து சப்பாத்தி செஞ்சு எடுத்துட்டு வந்தாங்க. அதான் ரோட்டோரமா நிறுத்தி சாப்பிட்டுட்டு இருக்கோம். அம்மா கிட்ட கொஞ்சம் போன கொடு. சாப்பிட்டீங்களா? கொஞ்சம் கூட மனசாட்சின்னு ஒண்ணு வேண்டாம். பிக்னிக்கு கடி வந்திருக்கீங்க. ஏங்க, உங்க அக்கா செத்து போச்சுக்கிறதுக்காக நாங்க குடும்பமே வரதா இருக்க முடியுமா? வயசு பிள்ளைங்க பசிக்கும், அங்க வந்து அப்படி சாப்பிடுறது வந்துடலான்டா. இதுல என்ன இருக்கு? ஏய், குருமா ஊத்திக்கிறியாடி? அவசரமா வச்சேம்மா. ஏன்? டேஸ்ட் கம்மியா இருக்கு. எங்களுக்கெல்லாம் வெயிட் பண்ண வேண்டாம். நீங்க பாடி எடுக்கிறதுனா எடுத்துருங்க. பாடியா? எங்க அக்காவை மட்டும் பாடின்னு எனக்கு கெட்ட கோபம் வந்துடும் சுதந்திரம். ஏப்பா, பாடின்னு சொல்லாம வேற என்னத்த சொல்றது? சரி விடுங்க. அக்கா செத்து போச்சு, பல்ல நினைக்க கூடாது, வயித்த நினைக்க கூடாதுன்னு இருக்காதீங்க. எல்லாம் அப்படியே அழுவாங்க. அப்புறம் அங்கிட்டு எந்திரிச்சு போய் நல்லா வயித்த கொட்டிட்டு வருவாங்க. ஓகே, நீங்க மட்டும் கஞ்சி போட்ட சட்டை மாதிரி அப்படியே வெறப்பா இருக்காதீங்க. நாங்க சாப்பிடுறோம். சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. நம்ம வீட்டுக்கு போலீஸ் வந்துருச்சு. ஏய், என்னடி போஸ்? என் பிள்ளை நீ தானே லவ் பண்ண? என்னடி பண்ண? நான் எங்க லவ் பண்ணேன்? அவன் தான் என்ன லவ் பண்ணான். இதை எங்க லவ் பண்ணுச்சு? அது கோமதியில லவ் பண்ணுச்சு. ஹை, கோடாரி செய்யுமா? உங்களுக்கு பிடிக்குமா? இந்தாருங்க, புருஷன் இல்லாம கூட இருந்துருவேன் போல. ஆனா இது இல்லாம இருக்கவே முடியாதுங்கிற மாதிரி ஆயிடுச்சு இல்லைங்க? பைத்தியம். 3 மாசம் வாடகை பிடிச்சி தான் கொடுப்பேன். 10 மாசம் வாடகை சேர்த்து வாங்கிக்க. அதுவும் இருப்போம். என்ன வேற எங்காவது கொலை பண்றது கமிட் ஆயிருக்கேன்னா? மத்தவன் கஷ்டத்துல ரொம்ப சிரிக்காத. அப்புறம் உனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அலறதுக்கு கூட யாருமே இருக்க மாட்டாங்க. கஷ்டம்னு வந்தாலே அவனும் வரமாட்டாயா? புதுசா பழைய தத்துவத்தை சொல்லு போயா.